மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழகத்திற்கான பள்ளிக் கல்வித்துறை திட்டங்களுக்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று தர்மேந்திர பிரதான் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அலுவலகத்தை மாணவர் அமைப்புகள் முற்றுகையிடும் போராட்டம் இன்று காலையில் நடைபெற்றதாக இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களை அங்கு காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கைக்காக ஒரு மாநிலத்திற்கான கல்வி நிதியை நிறுத்தி வைக்க கூடாது என்று மாணவர்கள் முழக்கமிட்டு அங்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டம் நடத்தியிருப்பது நாடு தழுவிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. இதனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றால் அந்த மாநிலத்திற்கான மத்திய அரசின் கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்று 2000 கோடிக்கும் அதிகமான நிதித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி காவல்துறை கைது செய்து குண்டுக்கட்டாக அங்கு மாணவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சியும் நாம் இப்போது பார்க்கிறோம். புதிய தேசிய கல்விக் கொள்கையான மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றனர். தமிழகத்திலும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை அரசியல் கட்சியினர் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் டெல்லியிலும் எதிரொலிக்கும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கல்வி குலக்கல்வி தேசிய கல்வி கொள்கை பிஜேபி बताया जा रहा है लागू है।